பைபிள்ல சொல்லியிருக்கிற பூகம்பங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சும்மா ஒரு பொதுவான எச்சரிக்கையா, இல்ல ஒரு பெரிய நிகழ்வுக்கான ஒரு கவுண்டவுனா இருக்குமோ? உண்மையில பைபிள்ல பூகம்பங்கள பத்தி ரெண்டு விதமான பார்வை இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒரு ஆச்சரியமான வடிவத்தை உருவாக்குதுன்னு தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். சரி, அப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, கடைசி நாட்கள்ல எத்தனை பூகம்பம் வரும்னு பைபிள் சொல்லுது? அது ஒரு கரெக்டான நம்பரா, இல்ல சும்மா ஒரு அறிகுறி மட்டும்தானா? இங்க தான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. பாத்தீங்கன்னா பைபிள் இதுக்கு ஒரே ஒரு பதில கொடுக்கல, ரெண்டு வேற வேற பதில்களை கொடுக்குது. இந்த ரெண்டு பதிலையும் நம்ம ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் அந்த பெரிய சித்திரம் அது என்னன்னு நமக்கு தெளிவா புரியும். சரி, வாங்க முதல்ல பதில பாத்திரலாம். இதுல பூகம்பங்கள ஒரு பொதுவான உலக லெவல்ல வர ஒரு எச்சரிக்கை மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இயேசுவே இது பத்தி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட பூகம்பத்தை மட்டும் சொல்லல. அதுக்கு பதிலா மத்தேயு லூக்கா புஸ்தகங்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, பல இடங்கள்ல பூகம்பங்கள் வரும்னு சொல்லிருக்காரு. அப்போ இதுல தெரியுதில்ல, இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, உலகம் பூரா நடக்க போற ஒரு அறிகுறி. சரி, இந்த பொதுவான அடையாளங்களோட உண்மையான அர்த்தம் என்ன? அத புரிஞ்சுக்க இயேசு சொன்ன ஒரு முக்கியமான உருவகத்தை நாம கவனிக்கணும். இதுதான் இந்த முழு தீர்க்க தரிசனத்தோட மைய புள்ளினே சொல்லலாம். வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த வார்த்தைகளை சும்மா சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இங்க வேதனைன்னு சொல்றது பிரசவ வேதனைய குறிக்குது. இந்த ஒரு உருவகம்தான் நடக்கப் போற விஷயங்களோட தன்மைய புரிஞ்சுக்க நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய க்ளூ. அப்போ இந்த பிரசவ வேதனைனா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள 3 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, இந்த நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடக்கும். 2, இது ஒரே இடத்துல இல்லாம உலகம் பூரா பல இடங்கள்ல நடக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா 3வது, ஒரு பிரசவ வலி நேரம் ஆக ஆக அதிகமாகிற மாதிரி இந்த நிகழ்வுகளோட தீவிரமும் எண்ணிக்கையும் போக போக அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் நாம பொதுவான அடையாளங்கள பத்தி பார்த்தோம். இப்போ பைபிளோட 2வது பதிலுக்கு வருவோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல இருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கவுண்டவுன் மாதிரியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஆமாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் கடைசி நாட்கள்ல நடக்க போற 5 பெரிய குறிப்பான பூகம்பங்களை பற்றியே ரொம்ப தெளிவா சொல்லுது. இது இனிமே ஒரு பொதுவான அறிகுறி இல்ல, இது ஒரு திட்டவட்டமான தீர்க்க தரிசன கவுண்டவுன். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 5 பெரிய பூகம்பங்களையும் ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசன நிகழ்வுகளோட கனெக்ட் பண்ணுது. 6வது முத்திரை திறக்கிறதுல ஆரம்பிச்சு, அப்புறம் 7 எக்காளங்கள், 2 சாட்சிகள், கடைசியா 7வது கலசத்தோட தண்டனை வரைக்கும். இதுல ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்குது. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இந்த 5 பூகம்பங்கள்ல கடைசியா வர்றதுதான் மத்த எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்போனா இது வரலாற்றோட கடைசி அத்தியாயத்துல ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. இந்த வார்த்தைகளோட தீவிரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷர் பூமியிலே தோன்றினது முதல் அப்படிப்பட்ட பெரிய பூகம்பம் உண்டானதில்ல. பைபிள் சொல்றத பாருங்க. இது ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் மனுஷங்க பாத்திராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரழிவு. அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுல இருக்கும். பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் இடிஞ்சு தரைமட்டமாகும். பாபிலோன் மாதிரி பெரிய சக்திகள் எல்லாம் தண்டிக்கப்படும். பூமி எந்த அளவுக்கு மாறும்னா, தீவுகளும் மலைகளும் கூட அதோட இடத்துல இருந்து காணாம போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பூமியோட வரைபடத்தையே மாத்தி வரைகிற மாதிரி ஒரு நிகழ்வு. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 2 துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு பக்கம் பொதுவான பிரசவ வேதனை மாதிரி வர்ற அறிகுறிகள், இன்னொரு பக்கம் ரொம்ப குறிப்பான 5 பூகம்பங்கள். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூகம்பங்கள் எல்லாம் தனித்தனியா சம்பந்தமே இல்லாம நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோட ஒரு பகுதிதான். நம்ம முன்னாடி பார்த்த அந்த பிரசவ வேதனைங்கிற உருவகத்தை இது இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது. இந்த வடிவம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்களேன். 6வது முத்திரையோட ஒரு பெரிய பூகம்பம் வருது. அதுக்கப்புறம் 7 எக்காளங்களோட பூகம்பத்தோட சேர்த்து கல்மழையும் நெருப்பும் வருது. அப்போ தீவிரம் அதிகமாகுது. கடைசியா 7வது கலசத்தோட மனுஷங்க சரித்திரத்திலே நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய பூகம்பம் நடக்குது. இது படிப்படியா தீவிரம் அதிகமாகிற ஒரு தெளிவான வடிவம். அப்போ இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த எல்லா நிகழ்வுகளும் ஒரு பிரசவ வலி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாகிட்டே போகுதுன்னா, அப்போ இந்த எச்சரிக்கைகளோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இத பத்தி யோசிங்க.